ஒன்று கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த இடத்தில் மிக அழகாக பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டது உண்மை. ஆனால் என்னுடைய முயற்சியினால் அல்ல. அங்கே அப்போ பிலிப்பியருக்கு எழுதும் அவர் சித்தத்தை செய்யும்படியான அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவர் நம்மில் உண்டாக்குறவராக இருக்கிறார். அந்த விருப்பமும் செய்கையும் அவரே நம்மில் உருவாக்குறார். ஆகிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த இடத்தில் எல்லா கனத்தையும் மகிமையையும் ஆண்டவருக்கே பவுல் செலுத்துகிறார். நான் அல்ல, இது என்னுடைய முயற்சியினால் அல்ல. அந்த கிருபை என்னை இன்னும் அதிகமான பலசாலியாக மாற்றுகிறது. இன்னும் ஆண்டவருக்கென்று வாழும்படியான அந்த வைராக்கியத்தையும் வாஞ்சியும் கொடுக்கிறது. இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கிறது. அப்படினாலே கிருபை எவ்வளவு உன்னதமானது. கிருபை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அது இன்னும் அதிகமாய் பிரயாசப்படும்படியாக செய்வது மாத்திரமல்ல, இந்த இடத்தில் பவுல் தன்னை தாழ்த்தும்படியாக நான் அல்ல என்று சொல்வதை கிருபை நம்மை எப்பொழுதும் தாழ்த்துகிறது. நம்மை தாழ்த்துவதே கிருபை. நம்மை தாழ்த்துகாமல் இருக்கும் கிருபையே அல்ல. ஆகவேதான் ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி என்னுடனே இருக்கிற, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த கிருபையை விலை மதிக்கிறேன். அதன் அடிப்படையில் மாத்திரமே நான் வாழுகிறேன். கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்பதை இந்த இடத்தில் பவுல் நிலைநாட்டும்படியாக இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இந்த வசனம் மிக உன்னதமான ஒரு வசனம். என்று கேட்டால், கிருபை குறித்த தப்பான எல்லா எண்ணங்களையும் இது தகர்த்தெறிந்து விடுகிறது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிற காரியம் இந்த கிருபையை மேன்மைப்படுத்துகிறதும், இந்த கிருபையின் தேவனாகிய அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதுமாக இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான கிருபை! கிருபை ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் தேவை. கிருபையை சார்ந்து வாழுவோம். நிச்சயமாக ஆண்டவருக்கென்று இன்னும் அதிகமாக நாம் பிரயாசப்பட கிருபை பலப்படுத்தும். நன்றி.